அன்புள்ள நேயர்களே வணக்கம். தினமும் உங்களிடம் அன்றாட ராசி பலன்களை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூற உள்ளேன். இன்று 27/3/2024 பங்குனி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. துதிகை திதி மாலை 5:07 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. சித்திர நட்சத்திரம் மாலை 4:15 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருப்பதால் உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் உண்டு. இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெளி உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி மன மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், உடன் வேலை செய்பவர்களால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன அமைதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். கடக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது.
வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது, பிறரிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதெல்லாம் மறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இன்றைய நாளில் ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லதோர் சூழ்நிலை ஏற்படும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெற முடியும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உத்தரவுகளும் இன்றைய நாளில் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். துலா ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உழைப்புக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்பிவிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். மற்றவைகளை நம்பி ஏதாவது செய்தீர்கள் என்றால் அதில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். மகர ராசி நேயர்களே, ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து
ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படலாம். கும்பராசி நேயர்களே, எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தற்போது குறையும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். ஜோதிட சம்பந்தப்பட்ட நிறைய ஜோதிட தகவல்களை உங்களது முருகு தமிழ் அஸ்ட்ராலஜி என்ற சேனலில் பதிவு செய்து உள்ளேன். முருகு அஸ்ட்ரோ டிவி இதில் பதிவு செய்து உள்ளேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஜோதிட தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி தெளிவாக நிறைய பதிவுகள் பதிவு செய்து உள்ளேன். கண்டு மகிழுங்கள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.